எபிசோட் 29. இது அபியின் விளையாட்டு. மீண்டும் மாட்டிக்கொண்ட சிவன்யா அப்படி சொல்லிவிட்டு சென்றதை அபியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்கிட்ட நீ இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டக்கூடாது சிவன்யா. யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ் என்று அவன் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அன்று மாலை வீட்டிற்கு வந்த சிவன்யா அவளுடைய பேக்கை கழட்டி கட்டிலின் மீது தூக்கி எறிந்தாள். இதை மினியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. வாட்ஸ் த மேட்டர் டியூட்? ஒன்னும் இல்லையா? அதை சொல்றதுக்கு மூஞ்சி ஏன் இப்படி சுருங்குதே? இன்னைக்கு காலையில இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீ அந்த அபி சொல்ற எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடான்னா இன்னைக்கு அவன்கிட்ட அப்படி பேசிட்டு வர. இங்க பாரு மினி, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அப்புறம் இதுக்கப்புறம் அவனை பத்தி என்கிட்ட நீ பேசாத சொல்லியவள் தன்னுடைய லேப்டாப்பை ஆன் செய்து அமர்ந்தாள். திடீரென்று என்ன தோன்றியதோ, அவளுக்கு சித்துவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. எனவே அவனுக்கு மெசேஜ் செய்யும் அந்த ஆன்லைன் சேட்டருக்குள் சென்றாள். அவன் ஆன்லைனில் இருக்கிறானா என்று பார்த்தாள். ஆனால் அவன் இல்லை. இருந்தும் மனம் கேட்கவில்லை. அவனிடம் பேச வேண்டும் என்று மனம் உசுப்பியது. ஹாய் சித்து என்று ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருந்தாள். அரை மணி நேரம் கடந்தது. 1 மணி நேரமும் கடந்தது. ஆனால் சித்துவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் செய்து விட்டாள் சிவன்யா. மறுநாள், ஏ சிவா எந்திரி, சிவா எந்திரி, லேட் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே மினி, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கலடி. எந்திரின்னு சொன்னேன், என்ன விளையாடுறியா? காலேஜுக்கு லேட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லேட்டா போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவள் அப்படி கேட்டதும் தன் போர்வையை விளக்கி மினியை குழப்பத்துடன் பார்த்தாள். என்ன நடக்கும்? நம்ம வாலண்டியர்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்கோம். நம்ம காலேஜில் எந்த கிளப்ல நம்ம வாலண்டியரா அட்டென்ட் பண்ண போறோம்னு இன்னைக்கு தான் தெரியும். எப்படியும் அடுத்து வர 1 வாரம் இந்த ஈவெண்டால நமக்கு பெருசா கிளாஸ் எதுவும் நடக்காது. சீக்கிரமா காலேஜுக்கு போகணும். லேட்டா போனா இருக்கிறதுலயே மொக்கையான கிளப்ல நம்மளை கொண்டு போய் போட்டுருவாங்க. அவள் அப்படி சொன்னதும் தூக்கம் எல்லாம் எங்கோ பறந்து விட்டது. இருவரும் வேகமாக கிளம்பி காலேஜிற்கு சென்றார்கள். காலேஜ், கல்லூரியே இன்று சற்று பரபரப்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. சிவன்யா, மினி மட்டுமல்லாமல் இன்னும் பலர் வாலண்டியர் லிஸ்டில் பெயர் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது பிரின்சிபல் ரூமுக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த சிவன்யாவும் மினியும் அடுத்த நொடியே அந்த வரிசையில் தங்களையும் இணைத்து கொண்டார்கள். நல்ல வேலை, சீக்கிரமா வந்துட்டோம் சொல்லியபடியே இருவரும் காத்திருக்க வரிசையாக ஒவ்வொருவராக உள்ளே சென்று வந்தார்கள். இப்பொழுது மினி முதலாவதாக உள்ளே சென்றாள். கடவுளே, நல்ல வர்க்கா கிடைக்கணும் சொல்லிக் கொண்டே உள்ளே சென்ற மினிக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் சிவன்யா. அடுத்த சில நிமிடங்களில் கையில் ஏதோ பேப்பருடன் வெளியே வந்தாள் மினி. என்னாச்சு? என்ன ஒர்க்கு? எங்க கொடுத்துருக்காங்க? எனக்கு ரூம் நம்பர் 28 வந்திருக்கு. நீ முதல்ல போய் சீக்கிரம் உன்னோடதையும் வாங்கிட்டு வா. அவள் அப்படி சொன்னதும் சிவன்யாவும் அவளுடைய வாலண்டியர் வேலை எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள உள்ளே சென்றாள். நேம் ப்ளீஸ். சிவன்யா. அவளுடைய பெயரை கேட்டதும் ஒரு கணம் நிமிர்ந்து அவளை பார்த்தார் பிரின்சிபல். செகண்ட் இயர் ரைட்? ஆமா சார். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவர் பின் சிவன்யா எந்த ரூமில் அசிஸ்ட் செய்ய வேண்டும் என்பதற்கான ஷீட்டை கொடுத்தார். அதை வாங்கி பார்க்க அதில் ரூம் நம்பர் 27 என்று எழுதியிருந்தது. உண்மையில் அதை பார்த்த சிவன்யாவிற்கு சந்தோஷம்தான். இவளுக்கும் மினிக்கும் பக்கத்து பக்கத்து ரூம் என்று சந்தோஷம் கொண்டாள். எனவே வேறு எந்த மறுப்பும் சொல்லாமல் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்து விட்டாள் சிவன்யா. என்னாச்சு, உனக்கு எந்த ரூமு? கவலையே படாதீங்க மேடம், நானும் நீங்களும் பக்கத்து பக்கத்து ரூம் தான். எனக்கு 27 வந்திருக்கே. தோழிகள் இருவரும் ஹைஃபை போட்டுக்கொண்டு பின் 27, 28 நம்பர் அறை எங்கு இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டு வந்தார்கள். முதலில் ரூம் நம்பர் 28 தான் வந்தது. மினி ஆர்வமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஆனால் உள்ளே இருப்பவர்களை பார்த்தவுடன் அவளின் முகம் புஸ் என்று போனது. அங்கு ஹர்ஷாவும் அவர்களுடைய மியூசிக் டீமும் தான் இருந்தார்கள். இவர்களுக்கா தான் அசிஸ்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே அது மினிக்கு பிடிக்கவில்லை. அவளின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. மினிக்கு மட்டும்தான் இப்படியொரு நிலைமை என்று பார்த்தால் அங்கு சிவன்யாவின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அவள் ரூம் நம்பர் 27க்குள் நுழைந்தாள். அங்கோ
அபியும் அவனுடைய நண்பர்களும் தான் இருந்தார்கள். யாரை பார்க்க கூடாது என்று அவள் நினைக்கிறாளோ அவனிடமே மீண்டும் மீண்டும் வந்து மாட்டிக்கொள்வதில் அவளுக்கு விருப்பமில்லை. இருவரும் உள்ளே சென்ற அதே வேகத்தில் வெளியே வந்து விட்டார்கள். இல்ல இல்ல, என்னால இவனுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, என்னாலேயும் முடியாது. அவள் அப்படி சொல்ல இருவரும் என்ன ஆனது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீ எதுக்காக இப்படி சொல்ற? ஏன்னா இங்க இருக்கிறது அந்த அபியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். ஆமா, நீ ஏன் இப்படி சொல்ற? என்னதான் எனக்கு அபியா இப்ப பிடிக்கலனாலும் அவனோட மியூசிக் மேல எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. ஆனா இந்த ரூம்ல இருக்கிறது அந்த ஹர்ஷா, அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்போ வா, நம்ம இப்பவே போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லி நமக்கு வேற ஏதாவது ரூம் கொடுக்க சொல்லி கேட்கலாமா? சிவன்யா, இல்ல, ஒரு தடவை ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்க. அப்படியே நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா நம்மளுடைய இன்டர்னல் மார்க்ல தான் அடிபடும். இருவரும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சில நொடிகள் யோசித்த சிவன்யா, சரி விடு, நாம நம்மளுடைய வேலையை பார்க்க வந்திருக்கோம். வேற யாரு இருந்தா நமக்கு என்ன? எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், வா பார்த்துக்கலாம். தனக்கு தானே நம்பிக்கை கொடுத்து கொண்ட இருவரும் அவரவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தார்கள். சிவன்யா உள்ளே வர தங்களுக்கு அசிஸ்ட் செய்வதற்காக வரும் அந்த நபர் யார் என்று திரும்பி நண்பர்கள் அனைவரும் பார்த்தார்கள். சிவன்யாவை பார்த்தவுடன் அங்கிருந்த இருவரின் முகமும் புன்னகையில் மலர்ந்தது. மற்றவர்களின் முகமோ அஷ்டகோணலாக மாறியது. குறிப்பாக அவளை பார்த்ததும் துருவின் முகம்தான் அதிகமாக புன்னகைத்தது. அவளை பார்த்து மற்றொரு புன்னகை சிந்திய நபர் அபிதான். ஆனால் அந்த புன்னகையில் அத்தனை வன்மம் மறைந்திருந்தது. இந்நேரம் அபியின் போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதில் அவனுடைய பிரின்சிபல் அங்கிள் தான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நீ கேட்ட மாதிரி அந்த சிவன்யா பொண்ணுக்கு உன்னோட ரூமில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தடவை ட்ராஃபி உன்னோடையதாக தான் இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடாத. அதுக்காக தான் நீ கேட்ட இந்த ஃபேவரை நான் பண்ணினேன். அபி நக்கலான ஒரு புன்னகையை சிவன்யாவை நோக்கி சிந்தினான். லெட்ஸ் மேக் த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங் பேபி. என்ன நேர்களே, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்கு? இனிமேல் தான் அபி சிவன்யாவுடைய உண்மையான காதல் பயணம் ஆரம்பிக்க போகுது. நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் பல காத்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க என்னோடு காத்திருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். மேபி இந்த அப்டேட் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு முக்கிய வேலையா நான் இப்போ சென்னை போக வேண்டியது இருக்கு. அதனால வியாழக்கிழமை வரைக்கும் கதை வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமை போட நான் முயற்சி பண்றேன். எனக்கு தெரியும், சனி ஞாயிறும் போடல, திங்கக்கிழமை ஒரே ஒரு எபிசோடு தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 3 நாள் இல்லைன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தாங்க. மன்னிச்சிடுங்க. நான் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எபிசோட் அதிகமாக போட முடியுமோ அவ்வளவு எபிசோட் போடுறேன். சரி, கோபம் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம்.